கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமையுண்டாவதாக. ஒரு சரியா நல்லா வந்தா ஒரு 30 நிமிஷம், அரை மணி நேரம் நல்ல ஒரு வார்த்தையை கேட்க போறோம். இந்த வார்த்தை நான் சொல்றேன், கர்த்தர் உனக்காக யாரோடு எப்படி வேண்டுமானாலும் பேசுவார். ஏன்னா நீ கர்த்தருக்கு வேணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கேட்க போற செய்தி, கர்த்தர் எனக்காக யாரோடு எப்படி வேணாலும் பேசுவார். எப்படி வேணாலும் பேசுவார். ஏனென்றால் நான் கர்த்தருக்கு வேணும், நீங்க கர்த்தருக்கு வேணும். ஒரு வசனத்தை வாசிப்போம். யோனா எழுதுற புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். சில இடத்துல அக்கிரமம் வந்து எட்டப்படும் போது கர்த்தர் ஊழியர்களை வச்சு எச்சரிக்கிறார். அக்கிரமம் எட்டப்படும் போது நல்லதல்ல, அக்கிரமம் எட்டப்படும் போது தேவன் ஊழியர்கள் வச்சு எச்சரிக்கிறார். அந்த ஊழியர்கள் தேவ சமூகத்தை அங்க போனோம்னா, இன்னைக்கு இந்த கர்த்தர் இங்க நிக்க சொல்றார், நாளைக்கு நீங்க எந்த கிளம்புன்னு என்ற நேரம் சொல்லித்தான் கிளம்பிதான். அதுக்கு மேல நம்ம இருந்தால் அவர் எப்படி பேசுவார், யாரோடு பேசுவார், யாரை கொண்டு பேசுவார், நம்ம நினைக்காத புழுவு கொண்டு கூட பேசுவார். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பிரியமானவர். சில மனுஷத்தை புழுவை அப்படி கொடைய விடுவார் பாருங்க, அவனால இருக்க முடியாது, அவனால இருக்க முடியாது. ஒரு நண்பர் என்னை பார்க்க வந்தார். அவர் வழியில எனக்கு தெரிந்தவர், அவருக்கு தெரிந்தவர். அவரோட பிரதர், நல்லா இருக்கிறீங்களா? ஆமா. எப்படி இருக்கிறீங்க? மனைவி எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இப்ப கேட்டிருக்காரு, என்கிட்ட பொருளை வாங்கிட்டு பாதி தூரம் போகும்போது அதே வார்த்தையை திருப்பி கேட்டிருக்கிறார். நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்தீங்க அப்படின்னு. அடுத்தால மெயின் ரோட்ல போனோன்னா அவர் வாங்காம ஏற போயிருக்காரு. அப்போ இவரு அந்த மெயின் கேட்ல போச்சுல அந்த ஒரு திங்ஸ் கீழே கூட போக சரி பண்ணோன்னு, இப்போ வந்தீங்க, எப்படி இருக்கீங்க, மனைவி பிள்ளைகள் என்ன கேட்டாரோ அதே வார்த்தை. இப்போ என்கிட்ட அவர் ஃபோன் பண்ணி, இந்த நபர் என்னன்னு தெரியல, அவர் பேசும்போது பதட்டத்தோடு இருந்தார். என்னை பார்த்து இத்தனை முறை ரிப்பீட் பண்ணி இருக்கிறார். எனக்கே தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. இதே போல இன்னும் 4 பேருக்கு பேசினா இதே போல கேட்டா அவருக்கு வேற பேர முத்திர குத்துவாங்க. அது உண்மைதானே? சரிதானே? காரணம் என்ன? டென்ஷன். மனுஷன் முழுவதும் டென்ஷன்ல வாழ்றான். நான் சொல்றேன், இந்த டென்ஷனை இறக்குற இடம் தேவ சமூகம். தேவன் உன்னை தெரிந்து கொண்டால், உன்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை உன்னை வைத்து முடிக்கிறது கர்த்தர் விரும்புகிறார். நீ மாட்டேன் என்றால் தூக்கி கடல்ல வச்சிருவாரு, தூக்கி கடல்ல தூக்கி போடுவாரு. பணம் இருந்தது நான் சொல்லி கேட்கல. ஆனா இதுல பாடுபடுறது யார் தெரியுமா? இந்த கீழ்ப்படியாத மனிதர் எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல எல்லாம் பாடாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனா, யோனா என்றால் அர்த்தம் புறா. நமக்கு தெரியும், புறாவை பிடிக்காத நபர் யாருமே இருக்க மாட்டாங்க. யாருக்காவது புறா பிடிக்காதா? எங்க என்ன எல்லாம் கேட்டா, எங்க எங்க எவ்வளவுலயே நான் புறாவை தான் வச்சிருப்பேன், எவ்வளவுலே புறாவை தான் வச்சிருப்பேன். நான் சொல்றேன், புறா பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். இந்த அர்த்தத்தை உடைய யோனா தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறார். சுயம், சுயம், நான், எனக்கு தான், எனக்கு தான். இப்ப பாருங்க 4வது வசனத்தை வாசிங்க. அதுல 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்துக்கு விலகி போகும்படி அவர்களோடு தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தருடைய சித்தமா நான் இதை செய்வது? கர்த்தருடைய சித்தமா? அப்படி கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும்.
ஓய்வு நாள்ல நான் தேவ சமூகத்தில் இல்லாமல் வெளியே இருந்தால் அது கர்த்தருக்கு சித்தமா? எனக்கு தெரியும் நீங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆயாச்சுன்னா, கன்சீவ் ஆனதுல இருந்து மனைவிக்கு அக்காவுக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் பெட்லேயே வச்சிருந்தாங்க. அப்படிதானே? ஏன்னா அது செஞ்சிடக்கூடாதுன்னு வாமிட் பண்ற பிள்ளை என்ன இப்ப இல்ல, அன்னைக்கெல்லாம் வாமிட் பண்ணிட்டு தான் உலக எடுத்து குத்துனாங்க, அரிசியை குத்துனாங்க. சுஜான கேட்டா நிறைய தெரியும். அப்படிதானே? மரிய மஸ்கிட்ட கேட்டா நிறைய தெரியும். பாஸ்டர் நாங்க தண்ணியில தோட போட்டு. இன்னைக்கு தேவ சித்தம் மாறி போச்சு. இதை நான் செய்வது தேவனுக்கு சித்தமா? நான் தேவ சமூகத்தை விட்டேனா? எங்கே தவறுகிறேன்? நீங்கள் தவறும் போது நீ கர்த்தருக்கு வேண்டும் என்றால் அவர் உன்னை விடவே மாட்டார். எந்த வழியிலையும் பல சோதனைகள் நீ விரும்புகிறவங்க உன்னை விட்டு விலைக்கு உனக்கு ட்ரைனிங் கொடுப்பார். அப்படிதான் எனக்கு இப்ப நடக்குது. நான் சந்தோஷப்படுவேன். நல்ல புரிஞ்சுடுங்க, எப்பமெல்லாம் நீங்கள் கர்த்தரை விடாமல் பற்றி கொள்ளுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் உங்க பக்கத்துல நிற்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனையை கண்டெல்லாம் ஓடி போகிறதுக்கு அல்ல, நம்ம அந்த பிரச்சனையை பேசணும். பிரச்சனையில கர்த்தரோடு பேசணும். இது என்னுடைய ப்ராப்ளம் என்று பேசு. அப்போ கர்த்தர் உனக்காக அவர் பேசுவார். நீங்க பாருங்க என்ன நடந்ததுன்னு பாருங்க. 7ஆம் வசனம் 5ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கப்பல்காரர் பயந்து, இப்போ கர்த்தர் முதல்ல எதோடு பேசுறார்? 4ஆம் வசனம் பாருங்க. 4ஆம் வசனம், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். எப்படி? இப்போ கர்த்தர் எந்த பேசுறார்? காற்றுகிட்ட பேசுறார். அந்த யோனா இந்த கப்பல்ல போறான். அங்க போய் ஒரு பொங்கு அவர் காரா வருமா? அல்லேலூயா. இப்போ அங்க யாரோட கர்த்தர் பேசினார்? பெருங்காற்றோடு. கர்த்தர் நல்லா புரிஞ்சுடுங்க, தேவன் உனக்காக பெருங்காற்றோடு பேசுவார். தேவன் உனக்காக பரிசுத்த ஆவியானவர் உனக்காக ராஜாக்களோடு பேசுவார்கள். தேவன் உனக்காக அதிகாரிகளோடு பேசுவார். இந்த மகா சாட்சியோடு போல தேவன் அந்த மகளுக்காக மேலத்தோடு பேசினார். அந்த தேவன் உனக்காக கர்த்தர் காகத்தோடு பேசுவார். உனக்காக கர்த்தர் திமிங்கலத்தோடு பேசுவார். உனக்காக கர்த்தர் புழுவோடு பேசுவார். உனக்காக கர்த்தர் ஆமணக்கு செடியோடு பேசுவார். உனக்காக கர்த்தர் அவர் அக்கினியில் பேசுவார். உனக்காக கர்த்தர் அக்கினி ரதமும் குதிரையுமாய் வந்து பேசுவார். உனக்காக கர்த்தர் உருவின பட்டயத்தோடு சேனையின் அதிபதியாய் உனக்காக வந்து பேசுவார். நீ கேட்ப, நீ யாருடையவன்? ஐயா, நான் உனக்காக வந்தேன். அல்லேலூயா. உனக்காக கர்த்தர் செத்து போன அந்த மனிதனோடு பேசி வெளியே கொண்டுவார். பாதாளத்துக்கு பேசுவார். பாதாளத்துல கூட பேசுவார். அப்படி பேசுகிற கர்த்தர் உனக்காக என்ன பேச மாட்டார்? ஒரு செடியோடு பேசுற கர்த்தர், ஒரு தண்ணீரோடு பேசுற கர்த்தர், செத்து போன சரீரத்தோடு பேசுற கர்த்தர். செத்து போன சரீரம் யாருக்கு? ஆபிரகாம் சரீரம் செத்து போனவரா இருந்தார். அவரை பலப்படுத்தினாரே. கர்ப்பம் செத்து போனவருக்கு கர்ப்பத்தை கொடுத்தார். உனக்கா புத்திர பிராப்தியத்தை தரமாட்டார். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற கர்த்தர், மாற்றவில்லை. நல்ல புரிஞ்சுடுங்க, நான் தெளிவா சொல்லியிருக்கேன். எதெல்லாம் உனக்கு தேவையோ நீ கர்த்தருக்கு வேணும்னா கர்த்தர் எப்படி வேணாலும் பேசுவார். இப்ப பெருங்காற்றோடு பேசுகிறார். இப்ப எப்படி பேசி இருக்கிறார்? பெருங்காற்றோடு பேசி இருக்கிறார். இது ஈஸியான காரியமா லகுவான காரியம்? இந்த பெருங்காற்றோடு பேசுற உடனே பாருங்க 5ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பயந்து கப்பல்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து இப்போ பாரம் லகுவாகணும்னா வேற வழி கிடையாது. கப்பலில் இருந்த சரக்குகளை தூக்கி வெளியப்பட்டாங்க. சில காரணங்களால நாம் தேவனுக்கு பிரியம் இல்லைன்னா நம்ம வீட்டில் உள்ள சாதனங்கள் வெளியே இறக்கப்படும். நாம் தேவனுக்கு பிரியமாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி இருந்தால் ஒரு பொருள் வெளியே போகாது. இந்த யோனா மட்டும் அந்த கப்பல்ல போகலைன்னா கப்பலோட ஜாமான வெளியே போயிருக்குமா?
அரிசி பெருமா, பருப்பு பெருமா. ஒரு நல்ல பிரச்சனைங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரிக்கு அவரை நாடு கடத்த திட்டம் பண்ணி அவரை அங்க கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக அவங்க ரெடி பண்ண போது கப்பல் யாத்திரையில் கடும் காற்று, தடை கற்களை உருவாக்குற காற்று, இந்த காற்றுகள் வந்த போது சரக்குகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டது, கப்பல் உடைந்தது. ஆனா சொன்னா உயிர் சேதம், பிராண சேதம் வருவதில்லை. நான் சொல்றேன், கர்த்தருக்கு நீ வேணும். நான் அப்படி கர்த்தருக்கு நீ வேணும்னு சொல்லும் போதெல்லாம் நினைச்சிடுங்க, கர்த்தர் என்னை ரொம்ப நேசிக்கிறார், கர்த்தர் என்ன ரொம்ப நேசிக்கிறார். இவனை விடவே இல்லை தெரியுமா? இந்த யோனாவை விடவே இல்லை. பாதை கவரும் போதெல்லாம் குழப்பத்தை கொடுக்கிறான், பிரச்சனையை கொடுக்கிறான், போராட்டத்தை கொடுக்கிறான், நஷ்டத்தை கொடுக்கிறான். எனக்கெல்லாம் தேவன் செய்த மகத்துவங்கள் எண்ண முடியாது. நான் உண்மையாக நான் இத்தனை ஜனங்களோடு இதே ஆலயத்துல கர்த்தரை துதிப்பேன். எனக்கு என்னை ஒரு மெய்ப்பனாய் கொண்டு நிறுத்துவார் நினைக்கவே இல்லை. அது ஒரு காலம். ஆனா கர்த்தர் தெரிந்து கொண்டார், அப்படி கொண்டு வந்து மோல்ட் பண்ணிட்டார். பாருங்க எவ்வளவு அழகான கர்த்தர். 7வது வசனத்தை பாருங்க. அவர்கள் சீட்டு போடுவோம், சீட்டு போடுவோம். நம்ம எல்லாம் சீட்டு போட்டு பழகின வந்ததானே. சீட்டு போடுவீங்களா? தப்பு இல்லை, கவனமா போடுங்க. போல காலத்துல கவனமான ஆளு சரியான ஆளா பார்த்து போடுங்க. இல்லைன்னா சீட்டுக்குள்ள போவேல. எனக்கு நிறைய அனுபவம். அதுல குறிப்பா ஒரு போதகரை நல்லா தெரியும். நம்ம அவருக்கு கடன் கேட்டா இன்னொரு ஆளுக்கு வாங்கி தரேன்னு இத்தனை % வட்டி கொடுத்துடணும், வட்டியை தான் வாங்குவாரா எனக்கு அது தெரியல. நானும் அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். நானும் கொடுத்துட்டு போனோம்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. மாற்றம் வேகோல் மாற்றுறது தெரியுமா? இன்னொரு ஆள் நம்ம போய் ஒரு ஆளுக்கு கேளுங்க, என்கிட்ட இல்லப்பா, அவன்கிட்ட இருக்கு, நான் வாங்கி தரேன், நீ அவனுக்கு கொடுத்துடணும். அதை ஏன்ட்ட கொடுத்துட்டா போதும், நானே கொடுத்துருவேன். அதுக்கு ஏன்ட்ட கொடுத்தா போதும், நானே. அது இவங்க ஒரு இடையாது. இது இங்க கொடுத்தா அங்கதானே போகணும், வேற போகுது. வட்டிக்கு கொடுப்பது தவறு. அதனால சீட்டு போடுவதில்ல கவனமா போடுங்க, நல்லா போடுங்க, பேங்க்ல போடுங்க, போஸ்ட் ஆபீஸ்ல போடுங்க, உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இல்லைன்னா இவனை போல அதை பாருங்க, சீட்டு போட்டு பார்த்தா, சீட்டு போட்டா என்னாச்சு? சீட்டு போட்டாங்க. அடுத்த வசனம். இப்ப அவரே ஏத்துக்கிட்டாங்க. 9வது வசனத்துக்கு வாங்க. அதற்கு அவர், நான் எபிரெயன். முதல்ல அழகா சொல்ல பாருங்க, இது நல்லா புரிஞ்சிடுங்க. தவறு பண்றது கர்த்தரை தெரிந்த ஒரு மனிதன், வேதத்தை கற்றவர், தேவனோடு உறவாடுகிறவர், தேவனோடு பேசிக்கொண்டு இருக்கிறவர், கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிறவர், கர்த்தருடைய வார்த்தையை அநேகருக்கு சொன்ன ஒரு தேவ மனிதன் செய்கிற தவறு. அது நானா இருந்தாலும், எந்த ஊழியர்களா இருந்தாலும், விசுவாசிகளா இருந்தாலும், தவறுக்கு நாம் தண்டனை பெற்றாகணுமா? அது கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். என்னை அழைத்த கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் வைத்தார். சும்மா என்ன கூப்பிடலங்க. 2 வயசுல செத்தேன், உயிர் கொடுத்தாரா? அப்பவே அவர் முன்குறித்தார். 3 மாசத்துல எங்க அம்மா என்ன அழிக்கணும்னு அபார்ஷன் பண்ண போறாங்க. கர்த்தர் விடலையே. ஏசாயா 8ஆம் அதிகாரத்தை கொடுத்து, பெயரை கொடுத்து, இந்நாள் வரை வைத்திருக்காரு. இதுல வேற என்ன அழிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து புறப்பட்டு இருக்காங்க. எங்க ஒரு அடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அழித்து போகாம இருந்தா நல்லது. அவ்வளவுதான். கர்த்தர் ஒருத்தனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நான் என்ன வச்சு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டது உண்மையானால், உங்களை தெரிந்து கொண்டது உண்மையானால், உனக்காக யாரோடு எப்படி வேணாலும் அவர் பேசுவார். அதான் அதுல ஒரு 10 பட்டியல் கொடுத்தேன். 10 பட்டியல். ஆபிரகாம் மனைவியை அவன் அபிமெலேக்கு போய் அவன் கூப்பிட்டதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? கொன்னே போடுவோம். ஒன்ன மட்டும் இல்ல, உன் ஜனங்களை ஒழுக்கமா கொண்டு கொடு. பேசுனாரா? ஆபிரகாம் பேசல, கர்த்தர் பேசினா. ஆபிரகாம் அவன் தண்டனை இருக்குமா? எட்டி பார்த்ததுக்கு தண்டனை என்ன? ஆயிரக்கணக்கான ஆடு, ஆயிரக்கணக்கான மாடு, வேலைக்காரங்க, நிலம், இதெல்லாம் கொடுத்து அவன் வந்து நிக்கிறான். ஐயா என்ன மன்னிச்சுக்கிறது. இதுதான் நடக்கும். உன்னை தொடும் போது, என்னை தொடும் போது கர்த்தர் காம்பன்சேஷனோடு அவர் விட மாட்டார்.
காம்பன்சேஷனோட கர்த்தர் நம்மளை அப்படி போஷிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அவன் சொல்றான், நான் எபிரேயன், கர்த்தருடைய பிள்ளை. அத 10வது வசனத்துல அவன் ஒத்துக்கிட்டா பாருங்க. 7:9 பாருங்க, என்னை உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். பயபக்தி உள்ளவன்னா அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கணும். அநேகர் அப்படிதான் சொல்லுவோம், நான் ரொம்ப பயபக்தி, ஞானஸ்நானம் பெற்றிருக்கேன், கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிவேன், கர்த்தருடைய பந்தியிலே இருப்பேன், எல்லாம் சரி. பயபக்தி என்ன? விட்டு கொடுத்தியா? உனக்கு தெரியும் நான் தப்பு பண்றேன், அது ஒத்துக்கிட்டியா? இவன் ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கொள்ளுங்கள். இந்த ஒத்துக்கா பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. அவன் கர்த்தருடைய சமூகத்துக்கு விலகி ஓடி போகிறேன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அவங்க பயந்து, மிகவும் பயந்து அவன் என்ன செய்யணும்? ஐயா நல்ல மனுஷன் ஒத்துக்கிட்டான். ஐயா நான் தேவ சமூகத்திலிருந்து விலகி போகிறேன். நீ மனுஷிகத்துல, எனக்கு இது ஒரு பெரிய பாடம். கர்த்தர் என்ன கூப்பிட்டு சொல்றார், நீ மனுஷிகத்துல தேவனுடைய வார்த்தைக்கு விலகி போனா உனக்கு நிலைமை தான். கோபம் வரலாம், எரிச்சல் வரலாம். நமக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கு தெரியுமா? கர்த்தர் என்னைக்கு நான் பேசுறேன், கர்த்தர் எனக்கா நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்காக இன்னும் அவர் பனிஷ் பண்ணலையே, பனிஷ விட்டுருங்க, அவர் பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க 12வது வசனம் பாருங்க. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். தண்டனை அவன் ஏத்துக்கிட்டான். நான் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கேன், நீங்க இப்படி பேசினா சாபம் உங்களுக்கு எல்லாம் வரும் அப்படின்னு. சாபம் அந்த பழக்கம் இல்லை, நான் பார்த்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இது என்னடா இது இது நீ செய்ய சொல்லும் போது துணிகரம், நான் சொல்லி துணிகரமா எதுவும் முடிவெடுக்கிறாங்க. இவன் சொல்றாங்க, என்ன தூக்கி சமுத்திரத்தை போடுறங்க. சரி, இந்த யோனா கத்தருக்கு வேணும், அதனால விட்டாரு. இல்லைன்னா முழுகிற மீன் அவன் வெளியே கக்கவே கக்காது. இப்ப பாருங்க, ஆண்டவர் சமுத்திரத்தை 15வது வசனம் பாருங்க. யோனாவை எடுத்து சமுத்திரத்தை போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அவன் போட்டன. உடனே பீஸ்ஃபுல், உடனே சமாதானம். ஒத்துக்கொள்ளுங்க, நான் தப்பு பண்றேன், ஆண்டவரே ஆண்டவரோட மன்னிப்பு கேளுங்க, அவ்வளவுதான். மன்னிக்கிறவர் அவர். நான் திருப்பி அதே செய்து மன்னிப்பு கேட்டால் வாய்ப்பு இல்லை. ஒரு தடவை மன்னிப்பா, 2 தடவை அவருக்கு தெரியும் இது துணிந்து செய்யல, அறியாமல் செய்தா மன்னிக்கப்படும். அறிந்தும் அதன்படி செய்கிறவர் அநேக அடிகளுக்கு பாத்திரவாராயிருக்கிறார். அதனால ரொம்ப அழகான பகுதி. சரி, இப்ப பாருங்க 17வது வசனம் பாருங்க. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் இப்போ கர்த்தர் பெருங்காற்றோடு பேசுற கர்த்தர் யோனாவுக்காக இப்ப யார்கிட்ட பேசி இருக்கிறார்? மீன்கிட்ட பேசுவார். சில சமயங்கள்ல நீங்க என்ன நினைச்சாலும், எனக்கு நான் கடந்து வந்த பாதை ஒரு 6 மாசத்துக்கு 7 மாசத்துக்கு முன்ன நான் சம்பளத்துக்கு தான் வேலை பார்த்தேன், மாற்றம் இல்லை. எனக்கு 10,000 ரூபாய் சம்பளம். அந்த 10,000 ரூபாய் நாங்கள் குடும்பத்தை நடத்தணும், சந்தோஷமா இருக்கோம். பிள்ளைகள் வேலை செய்யறாங்க, அதனால எல்லாம் கவலைப்படல. சில சமயம் பார்த்தா மீன் இருக்காது, மீன் வாங்க போனோம், காசு இருக்காது, 50 ரூபாய் இருக்கும். 50 ரூபாய் போவே அங்க ஒரு மீன்கார சகோதரனும் ஒரு அம்மாவும் இருப்பாங்க. அவர்கிட்ட பேசியிருப்பாரு. நான் 50 ரூபாய் கொடுத்தா என் மனைவி எத்தனையோ நாள் நம்பவே நம்பாது. 50 ரூபாய் நீங்க போய் சொல்றீங்க, 50 ரூபாய் தான்மா, 50 ரூபாய் தான். இப்ப கூட போன வாரத்துல கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. நல்ல நெத்தலி மீன் வாங்கி கொண்டு கொடுத்தேன், அது கூட 2 ஆயில பெரிய ஆயில என்னை கிஃப்டா தந்தாங்க. 2 பேரும் பொரிச்சு சாப்பிட்டுங்க. அப்போ இந்த மீனுக்கு இந்த மனுஷனோட பேசுறது கர்த்தர். நீங்க உனக்காக எனக்காக மீனோடு பேசுற கர்த்தர் அந்த மன்னத்துக்கு பேச மாட்டாரா? கல்லஞ்சரை உருக்குகிற கர்த்தர் எனக்கு தெரியல, எனக்கு எதிராய் விரோதமா எழுப்புறவன கர்த்தர் பேசுவா. அவர் சும்மா விட மாட்டார். ரொம்ப பரிதாபமா இருக்க முடியும், அதெல்லாம் சங்கரமா இருக்கும். இவ்வளவு அழகா மீனை கட்டளையிட்டார். இப்ப பாருங்க, எங்க அம்மா அழகா சொல்லுவாங்க, இப்ப இங்க இருக்கிற மேரிக்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இந்த யோனாவை தூக்கி பிஸ்கட் பெட்டியில போட்டாங்க. அங்க 4 கொட்டல விழுந்தோம். இவன் 4த்துக்குள்ள பாதாளத்துக்குள்ள 3 நாள் இருக்கான்.
பாதாளத்துக்குள்ள. இதை கம்பேர் பண்ணீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரித்து பாதாளத்தில் 3 நாள் இருந்து அவர் உயிரோடு எழுந்தின ஒரு ஒப்புமையா கொண்டு வரலாம். ஆனா அப்படி அல்ல. இது எல்லா ஊழியர்களுக்கும் எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிப்பின் செய்தி. நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தரோடு இருப்பார். உனக்காக அவர் என்ன வேணாலும் பேசுவார். ஆனா நீ கர்த்தரோடு இருக்கணும். நீ கர்த்தருக்காக இருக்கணும். நீ கர்த்தரை மட்டும் பார்க்கணும். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். எவ்வளவு அழகான வார்த்தை. இப்ப பாருங்க, பாதாளத்துல போயிட்டு ரெண்டாவது வாசிங்க. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையாகிய பாதாளத்துக்குள்ள போன பாதாளத்துல ஆண்டவர் 2 கல்லறை சொல்லும் போது, இன்று நீ என்னோடு கூட பரதேசத்திலிருப்பாய். அவர் போய் பிரசங்கிக்கிறார் இளைப்பாறுதல் இடத்துல. அங்க அமைந்திருந்தான். அது வேற போனோம். இது இந்த சூர மீனை வயதுக்கு இருப்பது பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா நாளைக்கு பார்வதத்துல போயிட்டு ஒரு பெரிய மீனை வாங்கி அந்த வயதை திறக்க பாருங்க, கலங்கறா நிறைய வரும். அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். சில சமயங்கள்ல இங்க இருக்கிறது கூட வெளியே வந்துடும். இதுல போனீங்கன்னா தெரியும், நீங்க உங்க கடை முடிஞ்சு போறப்பாரு அவ்வளவு கப்படியும் இதுக்குள்ளதான் கிடந்தான். இதை விட நாட்டத்துக்குள்ள கிடக்கலாம். இப்போ சில சமயங்கள்ல நம்ம கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூர போகும்போது இதே போல சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு. நீ தேவ சமூகத்தை விட்டுறாதுங்க. தேவ சமூகம் தான் உனக்கு ஆண்கள். தேவ சமூகம் தான் உனக்கு பெரிய காரியத்தை செய்யும். உனக்காக அந்த கர்த்தர் பெருங்காற்றுக்கு கட்டளையிட்டா நீ வேணும். உனக்காக கர்த்தர் திமிங்கிலிருந்து கட்டளையிட்டா. இப்ப பாருங்க, அப்படியே 10வது வசனத்துக்கு வாங்க. 9 பாருங்க. துதி சத்தத்தோடு நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். இது முதல்ல ஒழுக்கமா இருந்தா இந்த ஒம்புட்டா. அது பாரு 7வது வசனத்துல சொல்லுவார். 7வது வசனத்துல அழகா சொல்றாரு, என் ஆத்துமா என்னை தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்போ இது நமக்குங்க சொல்லும் போது கேட்க மாட்டான். கர்த்தரை விட்டு கொஞ்சம் போயிட்டு சோதனை வந்து மண்டையில 2 கொட்டு, கொண்டையில 2 கொட்டு, செவிட்டுல 2 கொட்டு, இதெல்லாம் குத்தி வரும்போது இதுதான் நினைப்பான். நான் அப்பதான் போயிட்டு போகும்போது கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பத்தை பரிசுத்த ஆலயத்திலே கொடுத்து வந்து இவன் எங்க இருக்கிறான்? மீன் வைத்துள்ள அந்த மீன். அதனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு யோனா வேணும்னு சொன்ன உடனே பல்லுபடாம சரீரத்துல ஒரு முள்ளு படாம அழகா கொண்டு போய் அழகா வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இதுல நிறைய தியாலஜி இருக்கு. 3 நாளைக்கு மேல இவன் உள்ள இருந்தா பசுபமாயிருப்பான். அதனால வெளியே கொண்டு வந்தார் கர்த்தர். அவனை விட்டு கொடுத்து அட்டி கொடுத்து அவனை சோதிச்சு அந்த நாக்கத்துக்குள்ள அந்த பாதாள சாக்கடைக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இருக்கான். அந்த ஜெபம் இந்த ஆலயத்திலிருந்து கேட்டான். அதனாலதான் சொல்லுவேன், இப்ப சில இடத்துல இங்க வர முடியலன்னா வீட்டுல உட்கார்ந்து நீ ஜெபித்தா இந்த ஆலயத்திலிருந்து கர்த்தரை ஜெபத்தை கேட்பார். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க ஆலயம் பக்கத்துல இல்ல, நீங்க தள்ளி இருக்கிறீங்களா, நீங்க அங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும் கர்த்தருக்கு கேட்பார். அதான் சொல்ற, அவன் பாதாளத்துல ஜெபித்தா கர்த்தர் எங்க இருந்து கேட்டா ஆலயத்திலிருந்து. சரி, இப்ப பாருங்க, அடுத்த பாருங்க, நல்ல ஒரு புத்தகம், சூப்பர் புத்தகம். 10வது வசனம் வாசிப்போமா? கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையில். அங்க பெருங்காற்றுக்கு கட்டளையிட்டா, இங்க மீனுக்கு கட்டளையிட்டா. பழையபடியே மீனுக்கு ஒரு ஆணம் கொடுக்கிறார். போ, அவனை கொண்டு வெளியே கக்குது. இது என்ன செஞ்சு கரைக்கில கக்கிச்சு. இப்பதான் பிரசங்கத்துக்கு வரலாம். இப்ப 40 நாள் பிரசங்கிக்கான். 40 நாள் 3வது அதிகாரம் பாத்தீங்கன்னா 40 நாள் நீங்க திரும்புங்க. ஜனங்கள் எல்லாரும் ஆடு மாடு எல்லாம் ரெட்டுடுத்தி ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். ரொம்ப எனக்கு என்ன தொட்ட வசனம் அதுதான். யாருக்கு தெரியும்? இப்ப பாருங்க, அவங்க எவ்வளவு அழகா மனதில் 10வது வசனத்தை பாருங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை
10 10 3 10 பொல்லாத வழியை விட்டு தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து நாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை ஆமென் 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 ஆமென். ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளையே ஒன்றை பார்த்து சொல்றேன், நீ செய்த தவறை கர்த்தர் உணர்ந்து விட்டாயானால், நீ அடுத்தவர்களை பழிவாங்க நினைப்பத உணர்ந்து விட்டாயானால், அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்வத நீ உணர்ந்து விட்டாயானால், உனக்கு உதவி செய்ய திராணி இருக்கும் போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய தகாமல் இருந்தால் பாவமாக கருதப்படுமானால், தேவனை நினைத்து பார்த்தால் அவர் மனஸ்தாபப்பட்டு ஒரு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்ப இவருக்கு அடுத்த ஒரு டென்ஷன்ல எப்படி தெரியுமா, இவரை சில ஊழியக்காரங்க இவர் ஊழியக்காரங்களா, அதனால என்னையே சொல்லிவிட்டேன், ஊழியக்காரங்க சிலர் அப்படி டென்ஷன்ல என்ன பங்களா இருக்கும் சொல்ல முடியாது. பாப்பா 4வது அதிகாரம் வாங்க, 4வது வசனம் பாருங்க, 3வது வசனம் 4வது அதிகாரம் 3வது வசனத்துக்கு வாங்க. இப்போதும் கர்த்தாவே, 2 கர்த்தரின் விண்ணப்பத்தை கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லை. நான் சொல்லலையே அவங்ககிட்ட. எப்படி? இது நிமித்தமே நான் முன்னமே நான் தர்சீசுக்கு போறது காரணமே, நீர் இறக்கப்பட்டீர்கள், அழிக்க மாட்டீர், ஏன் சொன்னீர்கள், 40 நாள் அடிச்சிருவேன், மன்னா பயிரும் எல்லா பயிரும் அவரை கொண்டு கொடுவேன்னு சொன்னீங்க. இப்போ அவன் ஜோபன் நான் கேட்டுக்கிட்டு அவனுக்கு இப்ப எனக்கு தீர்க்க தரிசனம் என்னாச்சு? சரிதானே? இப்போ நல்ல புரிஞ்சுக்க, சில மனுஷன் சாபம் போடுவான். அதனால்தான் சொல்றாரு, காரணம் இல்லாமல் போட்ட சாபம் தராது. இதனால அவன் சாபம் போடுங்க. நீ கர்த்தரிடத்தில் கேட்டு கர்த்தரிடத்தில் மனஸ்தாபப்பட்டாயானால் உன் சாபத்தை தூக்கி அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அதனால உபாகமம் 23:5 அவர் சொல்லியிருப்பார் தெரியுமா, அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். நமக்கு எதெல்லாம் நடக்கலையோ, எதெல்லாம் நம்ம நினைத்தபடி இல்லையோ, அப்ப நம்ம நினைக்கிறோம் நம்ம சபிக்கப்பட்டு போகணும். இல்லைங்க, எவ்வளவு நல்ல கர்த்தர். அந்த சாபத்தை இருக்கா அந்த வாசிமா, உன் தேவனாகிய கர்த்தர் 23:5 உபாகமம். பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல், பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் காரணம் சொல்ல, I love you. நீ என் மகன், நான் உன்னை உபதேசிக்கிறேன், நான் உனக்காக உன்னோடு இருக்கிறேன், அதனால அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றட்டும். அப்போ 7 காலம் 7 ஆண்டுகளா 7 பலிபீடம் போட்டு பலியிட்டாங்க பாருங்க. அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற மனம் கசந்தா போதும் தேவசம். சரி, இப்போ இவருக்கு இதை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப வாசிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ இவரை பற்றி ஒரு எரிச்சல், இது எதுக்காக நீ இப்படி எரிச்சல் நல்லா கேட்பாரு. நீங்க பாருங்க, 4வது வசனம் பாருங்க. அதற்கு கர்த்தர் யோனா 4:4, அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருப்பது நல்லதோ என்று. நீ எரிச்சலா இருப்பது நல்லதோ. இந்த எரிச்சலா இருந்தீங்கன்னா அந்த பிரஷர் ஹை போகும்போது என்னெல்லாம் நடக்கும்? பேசுறதே பேசிட்டு இருப்பான். அடுத்தது ஒரு பக்கம் இழுத்துவிடும், மொத்தத்தில் கோணிடும். இதெல்லாம் நான் சொல்றேன், ரொம்ப எரிச்சல் வேண்டாம். அப்பப்ப தேவ சமூகத்துல அந்த எரிச்சல மன்னிங்க. புருஷனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும், சபையில இருக்க கூடி வருகிற சகோதரா இருந்தாலும், சபையோரே எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் சொல்வது, இன்னைக்கு யாருக்கு மேல எரிச்சல் இருக்கோ அப்படியே மன்னிச்சிருங்க. அல்லேலூயா. இந்த சில மனிதர்கள் அழகா சொல்லுவாங்க, கசப்பு ஆகாது. ஆனா அந்த மனிதன் பேசி பிரசங்கெல்லாம் சரிதான், கசப்புலயே நடந்தா அவங்க இவருக்கு சமந்தான் மாற்றிருக்கு. நான் சொல்றேன், இன்னைக்கு நமக்கு எரிச்சல் வேண்டாம். யாருக்கு மேல எரிச்சல் இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். அந்த எரிச்சலை விட்டு வெளியே வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சொல்லி நேரே சொல்லிடுங்க. உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, அந்த நபர் யாரோ ஒருத்தர் நேரே சொல்லுங்க. தைரியம் இல்லையா? கர்த்தரை சொல்லி சும்மா சொல்லு. தைரியம் இல்லையா? கர்த்தரை சொல்லு. தைரியம் நேரே சொல்லு. உன்னை தைரியப்படுத்தின கர்த்தர் சொல்றதுக்கு தானே. இப்ப பாருங்க, இவ்வளவு அழகான கர்த்தர். இப்போ
6வது வசனத்துக்கு வாங்க. 6வது வசனம் 4வது. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்குமோ அவருடைய மனமடிவுக்கு நீங்களாகவும். இப்போ நீ சோப்பு போன யோனாவை பூஸ்ட் கொடுத்து ஹார்லிக்ஸ் கொடுத்து, எப்படி பூஸ்ட் கொடுத்து ஹார்லிக்ஸ் கொடுத்து, வேற என்னெல்லாம் இருக்கு இப்போ, இதெல்லாம் இருக்கு இல்லையா, காம்ப்ளான் கொடுத்து இதெல்லாம் கொடுத்து அவரு ஆண்டவர் எப்படி பூஸ்ட் கொடுத்து காம்ப்ளான் கொடுத்து அவனை தேய்க்கிறாரு. அவன் ரொம்ப கோபத்துல இருக்க, அவனை சரி பண்ணுவான்னு சொல்லி ஆமனுக்கு கழித்தார். ஒரே ராத்திரியில ஒரு பெரிய மரம் வந்துச்சு. நான் எங்க தோட்டத்துல என் மனைவி பாடாப்பட்டு உரம் வாங்கி எல்லாம் வாங்கி வச்சாலும் ஒரு நாளையில அப்படி ஒரு மரத்தை பார்க்க முடியல. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, இப்படி வந்து அந்த ஒரு நாள் ஒரு பெரிய மரம் ஒரே நாள்ல, அந்த முன்னால் ஒரு மாமரம் இருக்கு, அது போல ஒண்ணு வந்துடாதான் நினைப்பேன். எங்க இங்க பாருங்க, அந்த மனுஷனுக்கு நிழலுக்கு கத்த பாவம். இப்ப என்ன பாவம், யோனா பாவம். அதனால ஆமனுக்கு செடியை கட்டளையிட்டான். அவன் ஆமனுக்கு கட்டளையிட்டார்ல. அடுத்த வார்த்தை பாருங்க, மறுநாளிலோ 4வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் ஆமனுக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அவன் மேல் ஓங்கி விழ பண்ணினார். ஆமனுக்கு மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். ரொம்ப ஹாப்பியா இருக்கான். இவனுடைய சந்தோஷத்தை பார்த்து இவன் ஒதுக்கி ஊருக்கு வெளியே இருக்கான். இவனை இப்படி விட்டா சரியில்லை, நான் விட்டா உனக்கு கொஞ்சம் ஒரு ஆமனுக்கு செடியை தந்த உடனே ரொம்ப ஹாப்பியா இருக்கிறீங்க. அடுத்த வருஷம் பாருங்க. மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் கிழக்கு வெயில், இன்னைக்கு ஒரு நாள் பெரிய மரமா இருக்கு. காலையில வந்து பார்க்கலாம், அந்த ஆண்டவர் ஒரு புழுவுக்கு கட்டளையிட்டார். பூச்சின்னு இருக்கு ஒரு புழுவுக்கு. அந்த புழு என்ன செய்ய தெரியுமா, இந்த இப்ப பாத்தீங்கன்னா சில தென்னை மரங்களை குடைச்சி அது பட்டு பண்ணது போல இது, அதாவது 2 மாசம் 3 மாசம் கழிச்சுதான் பட்டு போகும். இது ஒரே நாள் உள்ள போய் கொடைச்சி, நான் சொல்றேன், எரிச்சலா இருக்கிற மனுஷனுக்கு மண்டைக்குள்ள மூளையில போட்டு இந்த புழு போட்டு எரிச்சு கொடைச்சிடும். அவனால சும்மா இருக்க முடியாது, அங்க ஓடுவான். இதே போல இந்த செடி அப்படியே பட்டு போச்சு. பட்டு போன உடனே 8வது வருஷம் வாசிங்க. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் அதுக்குள்ளே சாவை விரும்பி. இப்ப பாருங்க, இந்த அண்ணனும் நம்ம எலிசாயாவும் கேட்டகரி ஒண்ணுதான். இவரையும் சாவ தேடுறாரு. ஆனா அதுல ஒரு வித்தியாசம் உண்டு. அவன் கர்த்தருக்காக வைராக்கியமான நிறைய காரியங்களை செய்தவர். தேவனுக்காக ரொம்ப வைராக்கியமா இவர் சாவ தேடுறது, இது ரீசன் வேற. அவர் சாவ தேடுறதுக்கு காரணம் உண்டு. ஆனா அவருக்கான டார்கெட்டே வேற. அந்த டார்கெட் அது என்ன ஒன்றால் நம்ம செய்தியில பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு டைம் கிட்ட நெருங்கி வருது. இப்ப பாருங்க 9வது வசனம் பாருங்க. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லது. நீ இந்த ஒவ்வொரு காரியத்துல எரிச்சலா இருக்கிறது நல்லா இருக்கா? என்னை உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீ இப்படி உன் புருஷன்ட்ட எரிச்சலா இருக்கிறது நல்லதா? உன் மனைவிட்ட எரிச்சலா இருக்கிறது நல்லதா? உங்க போதகத்தை எரிச்சலா இருக்கிறது நல்லதா? உன் சொந்த பந்துகிட்ட எரிச்சலா இருக்கிறது நல்லதா? குடும்ப தங்கச்சிக்கிட்ட, அண்ணன்கிட்ட, தம்பிக்கிட்ட, அக்காட்ட எரிச்சலா இருக்கிறது நல்லதா? அப்படி கேளுங்க. நல்லதா? ஏன் சொல்றாரு பாருங்க. நல்லதா? எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். இப்படியும் ஒரு நல்ல மனுஷன் எடுத்துருக்கான். கத்திருந்த உலகத்துல வர்றது வர நான் எரிச்சலாட்டே இருப்பேன், ஹை பிரஷர்ல இருப்பேன். பிறகு இப்படி குவாணி போய் கை ஒரு பக்கம் காது ஒரு பக்கம், இவர் இப்படியே இருந்தா அப்படிதான் இருக்கணும். தூக்கி போடுறது கூட ஒருத்தர் வரமாட்டான். கர்த்தர் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு பாருங்க. அதற்கு கர்த்தர் பிரயாசப்படா, நமக்கெல்லாம் நல்லா புரிஞ்சிடுங்க. நீங்க பிரயாசப்படாத அநேக காரியங்களை கர்த்தர் தருகிறார். நல்லா புரிஞ்சிடுங்க. இந்த மாதத்துல 1ஆம் தேதிக்கு பிறகு நீங்க பிரயாசப்படாத கிஃப்ட் எத்தனை உங்களை தேடி வந்திருக்கு. 10 ரூபாயில இருந்து 10 லட்சமா இருந்தாலும் நீங்க பிரயாசப்படலைங்க, உங்களை தேடி வந்திருக்கு. திடீர்னு பாருங்க ஒர்க்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா, நாங்க அதுல நேற்றைக்கு எனக்கு இந்த வாக்காளர் திருத்த இது ஒரு தம்பி வந்தா, அந்த 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 பிள்ளை வந்து அந்த தம்பி வேலை பார்த்த இடத்துல உள்ள ஒரு 2-3 டீட்டெயில் இருக்கிறது கஷ்டப்பட்டுட்டோம். போனா ஒரு கேக் வாங்கிட்டு வந்தான்.
கட் பண்ணி கொடுத்துட்டான். அது எனக்கு ஒரு பீஸ் உண்டு, அது மாற்றம் இல்லை, நானும் சாப்பிட்டேன், இது கிஃப்ட். நானும் திருத்தது தானே போறேன். திருத்த போனவன் அந்த அம்மா கஷ்டப்பட்டதுனால ஒரு கேக்கை வாங்கி அங்கிருந்து அத்தனை பேரும் கொடுத்தான். 100 ரூபா செலவு பண்ணிக்கிறான். இதே போல நான் பிரயாசப்படனா இல்ல, ஆனா நான் சாப்பிட்டோம்ல. இதே போல நீங்க பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரே ராத்திரியில கர்த்தரை ஆசீர்வதித்ததுமான இந்த ஆவணத்து நிமித்தம் நீ பரிதபிக்கிறாயே சொல்லிட்டு சொல்றாரு. வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசமே தெரியாத இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. அதுல இருக்கு பாருங்க 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் இந்த நிலையில இருக்கிறாங்க. இவங்களுக்காக நான் மனஸ்தாபப்பட்டதுல என்ன தப்பு? கர்த்தருக்காக மனஸ்தாபப்படுகிறான். உன் மேல எரிச்சலா இருக்கிறவனை விட மாட்டான். அதுக்காக நம்ம எரிச்சல் வேண்டாம். உன் மேல கசப்பா இருக்கிறவனை கத்த விட மாட்டான். அதுக்காக நம்ம கசப்பா இருக்காண்டா. நம்ம கத்தோடைய மாதிரி கீழ்ப்படிவோம். பாதாளத்தில் இருந்து வெளியே வா என்று கர்த்தர் இந்த யோனாவில் இருக்கிற மீனுக்கு கட்டளையிட்டார். லாசருவே வெளியே வா என்று பாதாளத்தில் இருந்து ஒரு கட்டளை கொடுத்த போது லாசரு வெளியே வந்தான். ஆனால் இதுவரை அடைக்கப்பட்ட வாசலாய் இருக்கிற உன்னைக்காக கர்த்தர் ஒரு ஆழ்மத்தோடு பேசினார், ஒரு மீனோடு பேசினார், ஆனால் ஒரு காற்றோடு பேசினார், ஆனால் உனக்காக ராஜாக்களோடு பேசுவார், அதிகாரிகளோடு பேசுவார், பூனையோடு பேசுவார், நாயோடு பேசுவார், சிங்கத்தோடு பேசுவார், கழுதையோடு பேசுவார். கழுதை உனக்காக பரிந்து பேச வைப்பார். அக்கினிக்குள்ள அவர் கூட நடந்து அவர் பேசுவார். ஏன்னா நீ அவருக்கு வேணும், நான் அவருக்கு வேணும். அவர் நமக்காக என்ன வேணாலும் பேசுவார், நமக்காக ஃபைட் பண்ணுவார், நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக ஜெயத்தை கட்டளையிடுவார். அப்படி இருக்கும். அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ரீகேப் பண்ணி பாருங்க. நீ நல்ல வார்த்தை கேட்டிருக்கிறீங்க. கர்த்தர் எனக்காக பேசுவார். நான் போற அலுவலகத்துல எனக்காக பேசுவார். நான் என் தொழில கர்த்தர் எனக்காக பேசுவார். என் கடல்ல கர்த்தர் எனக்காக பேசுவார். எனக்காக கர்த்தர் எப்படி வேணாலும் பேசுவார். புழுவோடு பேசின கர்த்தர், ஆவணக்கு செடியோடு பேசின கர்த்தர். ஆண்டவர் எனக்காக ஏதேன் தோட்டத்தை போல ஒரு பாழான இடத்துல பயனிடமாக மாற்றி மண்மையில அரண்மனை கட்டப்படும்படி உனக்காக அவர் பரிந்து பேசுவார். உனக்காக என்ன வேணாலும் பேசுவார். ஏன்னா நீ அவருக்கு வேணும். சிறைச்சாலையில ஒரு பூமி அதர பண்ணினா ஒரு கட்டளை தாங்க ஒரு தூதனோடு பேசினார். போ, நாளைக்கு அவனை கொண்டுருவான், தூக்கிட்டு வெளியே வா. அந்த தேவன் எட்டும் செய்கிறார். உங்களுக்காக கர்த்தர் யாரோடு பேசுவார்? எங்களது நல்ல வார்த்தை கேட்டிருக்கோம்ப்பா. என்னோடு பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். எனக்காக நீங்க பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். எந்த கோணத்துல வேண்டாலும் மகன் உனக்காக நான் பேசுவேன், உன் ஊழியத்துக்காக பேசுவேன், உங்க அம்மாவுடைய ஊழியத்துக்காக பேசுவேன், அந்த கன்வென்ஷன்ல பேசுவேன், அந்த கன்வென்ஷன்ல பேசுறவங்களோடு பேசுவேன், வருகிறவங்க எல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல அவங்களோடு பேசுவேன். ஆண்டவர் எவ்வளவு நல்ல கர்த்தர். தேவைகளை நான் பார்த்துக் கொள்வேன். அதுக்கு சில மனிதத்தை பேசுவேன், அவங்க செய்வாங்க. அந்த விசுவாசத்தோடு இருக்கிறப்பா நீ கேட்டவங்க எல்லாம் ஆண்டவரே இந்த சத்தியம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அவர்களுக்காக கர்த்தர் பரிந்து பேசி அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணி அற்புதமும் அடையாளமும் ஆச்சரியமும் செய்யும்படி கிருபை செய்வ நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமானங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் மீண்டும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாள்ல நம்மோடு இல்லாத நம்முடைய பிள்ளைகள் சென்னை பட்டணத்துல இருக்கிறாங்க, வெளிநாட்டுல இருக்கிறாங்க. ஆண்டவரே அத்தனை பிள்ளைகளோடு, மெல்வினோடு, ஆண்டவரே ரீனாவோடு, மல்லிகாவோடு, ராஜாவோடு, ஆண்டவரே பிரியாவோடு, சாந்தபுரோடு, விஜயோடு ஆண்டவர் கூட இருந்து இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி நன்மை செய்வது நல்ல பிதாவே. ஆமென்.